நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நடைபெறுகிற இந்த தாவேகா டிவிகே ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி பூரண மதுவிலக்கை கொண்டு வரப்போகிற ஆட்சி, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப் போகிற ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி. இந்த ஆட்சியில ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா 2500, 3500, 6 சிலிண்டரு, முதியோர் பென்ஷன் ஏத்தி கொடுக்குற அண்ணந்து, மாற்றுத்திறனாளிகளை ஏத்தி கொடுக்குற அண்ணந்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு தேவையை நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த நாட்டு மக்களுக்காக செய்ய போறார். என்னன்னு கேட்டா, இனிமே யாரும் டாஸ்மாக் கடைக்கு போத்தாரு. லைன்ல நின்று காசு கொடுத்து உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அந்த சரக்கை பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கினா ரொம்ப கஷ்டமாகுது. கூட்ட நெரிச்சல நான் 700 கடை வேற மூட்டார் நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். 700 கடை வேற மூடிட்டாருங்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, 700 கடையை மூடிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் டாஸ்மாக் கடை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் இனிமேல் டாஸ்மாக் கடை. ஆமா, நீ ஒரு ஆப் வந்துச்சு, இப்போ ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, வித்தின் ஃபியூ டேஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அந்த ஆப் போட்டினா அதுல இருந்தே உனக்கு என்ன சரக்கு வேணுமோ நீ அப்படியே அதுலயே நீ வந்துட்டு புக் பண்ணிடலாம். இப்ப ஜொமேட்டோ ஆகுது இல்ல, ஜொமேட்டோ இப்ப நம்மளாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பாடு செய்யல, டிஃபன் செய்யல, நைட்ல எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா ஜொமேட்டோல போயிட்டு புக் பண்ணிடலாம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது வேணாலும், இட்லி, வடை, சாம்பார், தோசை, பொங்கல், புளியோதரை, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எறா, நண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம புக் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி இனிமே சரக்கு ஃபுல்லா, ஆஃபா, கோட்ரா, பீரா, ஜின்னா எது வேணாலும் இனிமே நீங்க கடையில போய் காசு கொடுக்கறது, லைன்ல நின்று காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. இங்க இருந்தே நீங்க புக் பண்ணிட்டா, இங்க இருந்தே நீங்க புக் பண்ணிடலாம். இங்க இருந்தே புக் பண்ணிட்டு அந்த புக் பண்ணி கடையில காமிச்சா, நீங்க போகல யாருன்னா போய் காமிச்சா சரக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, என்ன சரக்கு உங்களுக்கு வேணும்ன்றது கூட உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்துடும். அந்த கடையில் என்ன சரக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன சரக்கு வேணும், எம்சி வேணுமா, லெமன் ஒட்கா வேணுமா, லெமன் பக்காடி வேணுமா, பிளாக் பக்காடி வேணுமா, ஓல்டு காஸ்க் வேணுமா, ஓல்டு மங்க் வேணுமா, செவாலியர் வேணுமா, பீர் வேணுமா, வைன் வேணுமா, ஜின்னு வேணுமா, மற்ற ரகமான மானிட்டர் சரக்கு வேணுமா, பிளாக் ஷிப் வேணுமா, இப்படி 150 ரூபாய் சரக்குல இருந்து 3000 ரூபாய் ஃபுல் வரைக்கும் எந்த சரக்கு வேணும்னு அதுல பாத்துக்கலாம். அப்படியே அதுல ஆப் பார்த்துக்கின்னு நீங்க அதுல அப்படியே வந்து புக் பண்ணிட்டா, நீங்க போய் ஸ்லிப் பேக் கொடுத்துட்டா என்ன சொல்றது, போய் வாங்கி வந்துடலாம். லைன்ல இருந்து காசு கொடுக்க தேவையில்ல, வீட்டுல இருந்தே புக் பண்ணிடலாம். அடா 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 அடா, என்ன அற்புதமான ஆட்சியடா. கைத்தட்டுங்க எல்லாரும், கைத்தட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி. அப்புறமா எப்படின்னு கேட்டா, நான் சொன்ன பாருங்க, ஜொமேட்டோ வீட்டுக்கு வருதுன்னு. நீங்க இங்க புக் பண்ணிட்டு ஜிபேல பணம் போட்டு அந்த ஸ்லிப்பு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இனி கொஞ்ச நாள் போனா நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன பண்ணுவாரு, மது பிரியர்களுடைய கஷ்டத்தை அறிந்து என்ன சொல்றது, இனிமே புக் பண்ண சரக்கே வீட்டுக்கு வந்துடும். 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் எப்ப வேணாலும் சரக்கு வீட்டுக்கு வந்துடும். சும்மா நீ காசு கொடுத்து வாங்க வேண்டிதான், எவ்வளவு நாள் வாங்க வேண்டிதான். நைட்டு ஒரு புல்லே வாங்கிக்கோ, காலைல தலைவலி தேவைப்படல சரக்கு. எல்லாம் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் பண்றாரு. காரி துப்புறாங்க மக்கள் எல்லாம். நீங்க பூரண முதலுக்கு கொண்டு வர்றது, நீங்க போதையை ஒழிக்கிறது, நீங்க போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது. இவங்க 700 கடையை மூட்டாங்களாம், அப்படியே பீத்திக்கிறோம். அந்த மதுவிலக்கு அமைச்சர் 700 கடைகளை நாங்க மூடிட்டாலும் நாங்க லாபத்தை காட்டுறோம். ஏன்னு கேட்டா, நாங்க ஊழலே பண்ணல. நான் அப்படியே எங்க முதலமைச்சர் சத்ய ஹரிச்சந்தர், நாங்க அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே சத்ய ஹரிச்சந்திரர்கள், நாங்க ஊழலே பண்ணல. அதிகமான ஊழலே நீங்க தாடா பண்ணுகிறீங்க. பாட்டிலுக்கு 30 ரூபாய் வாங்கிடுக்கிறீங்க. இதுல இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த வளர்ந்த கட்டவன் இல்ல, ஆதவர்ஜினா மிஞ்சின பதார்த்தம், அதுல அவங்க அந்த ஆள் கேட்கிறார், திமுகவுடைய எம்பி டாக்டர் ஜெகத் ரட்சகன் என்னத்துக்கு சாராய ஆலை நடத்துறாரு, என்னத்துக்கு சாராய கம்பெனி வச்சுருக்கிறார் அவர் அந்த சாராய கம்பெனி அவர் மூட வேண்டித்தானே. டாக்டர் ஜெகத் ரட்சகன் சாராய கம்பெனி வச்சுக்கிறாரு. அவையில பேசணுன்னே அவையில எதிர்ப்பு வருது. அங்கே அவையிலே கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள்
ஒரு அவையில ஒருத்தர் இல்லைன்னா அவரை பத்தி நீ ஏன் பேசுற? ஒரு அவையில ஒருத்தர் இல்லைன்னா அவரை பத்தி நீ ஏன் பேசுறன்னு வாயை மூடிக்கணும். இப்ப நான் என்ன கேட்கறேன், ஆதவர்ஜுனாவை இப்போ அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் வந்து சாராய் கம்பெனி நடத்துறாரு, சாராய ஆலை நடத்துறாரு, அதனால அது மூடணும்னு சொல்லி அவர் சாராய கம்பெனி நடத்துறாருன்றது நீ சட்டமன்றத்தை ரெக்கார்ட் பண்றியா? ரைட்டு, நான் ஒன்று சொல்லிட்டா, அவர் சாராய கம்பெனி நடத்துறாருன்றது, அவர் டிஸ்டரிஸ் வச்சிருக்காருன்றது ஊழலுக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, பலர் வச்சுக்கிறாங்க. நான் இன்னும் அந்த வளர்ந்த கட்டம் அந்த திருட்டு லாட்டரி சிட்டி குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆதவர்ஜுனாவுக்கு சொல்றேன், முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிராந்தி கம்பெனி டிஸ்டரிஸ் கம்பெனி வச்சு யார் தெரியுமா? மெடாஸ் கம்பெனி. ஜெயலலிதாவும் சசிகலாவும் அவங்க 2 பேரும் தான் முதல்ல அந்த கம்பெனி ஆரம்பிச்சவங்க. இப்ப நான் டாக்டர் ஜெகத் ரட்சகன் பேர் சொல்ற திமுக குடும்பங்கள் நடத்துதுன்னா அதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருக்குது. என்னது ஆதவர்ஜுனா? கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து லைசன்ஸோட அரசாங்க அனுமதியோட அவங்க டிஸ்டரிஸ் கம்பெனி அந்த சொல்ற அந்த சாராய ஆலையை வச்சுக்கிறாங்க. ஆனா உன்ன மாதிரி திருட்டு லாட்டரி சீட்டு பாரு ஆதவர்ஜுனா, நீ திருட்டு லாட்டரி சீட்டு கள்ள லாட்டரி சீட்டு பாரு. அந்த மாதிரி நான் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் திருட்டு சாராயமோ கள்ளச்சாராயமோ அவருடைய டிஸ்டரிஸ் கம்பெனில அவர் தயாரிக்கல. அரசாங்க அனுமதி கொடுத்து ஒன்றிய அரசு சர்டிபிகேட் கொடுத்திருக்குது. அரசாங்க அனுமதி பெற்று கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட அரசாங்க அனுமதியோடு நடத்துகிற மதுபான ஆலைதான். அதை பத்தி நீ பேசுறிய, அவர் ஒன்னும் கள்ளச்சாராயம் காசுல. இப்ப நீ உங்க மாமனாரு, உங்க மாமியாரு, உங்க வீட்டுல உங்க மச்சனை, பாண்டிச்சேரியில் இருக்கிற உங்க மச்சனை, உங்க மச்சான் எல்லாம் சேர்ந்து கள்ள லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றீங்க பார், போலி லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றீங்க பார், திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றீங்க பார், தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றீங்க பார், சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றீங்க பார், காட்டன் திருட்டுத்தனமான ஒரு சூதாட்டம் ஆடுறீங்க பார். அந்த மாதிரி கிடையாதுப்பா. டாக்டர் ஜெகத் ரட்சகன் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவருடைய டிஸ்டரிஸ் கம்பெனி கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்ததுனால நான் என்ன சொல்றேன்னா, ஆதவர்ஜுனா நீ பேசும்போது பார்த்து பேசு. என்னது பேசும்போது பார்த்து பேசு. உனக்குதான் பேச வருவான்றதெல்லாம் கிடையாது, பார்த்து பேசணும். ஏடா சாராயத்தை ஒழிக்கிற 700 கடையை மூடிட்டோம், படிப்படியா நாங்க பூரண மதுளுக்கு கொண்டு வந்துடும் சொல்றோம். நீங்க இன்னைக்கு 700 கடையை மூட்டோம்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடும் இன்னைக்கு பிராந்தி ஷாப். ஆமாங்க தாய்மார்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடும் பிராந்தி ஷாப்பு. வீட்டுக்கார எங்க போய் குடிச்சிருவானு சொல்லி உள்ள நீ பூட்டி வச்சிருப்ப இல்ல, அவன் வெளியே போக தேவையில்ல, அவன் இங்கிருந்தே செல்போன்லயே புக் பண்ணிடுவான். புல்லு வேணுமா, ஆப் வேணுமா, குவார்டர் வேணுமா, பீர் வேணுமா, ஜின்னு வேணுமா, ரம்மு வேணுமா, சைடிஷோட வருது. நீ அப்படி சமையல் ரூம் கூட போனா வெளியே போய் வாங்கி உள்ள வச்சுன்னு அப்படி கட்டிக்கு வச்சுன்னு பெக்கு போடுவான். இந்த மாதிரிலாம் வெளிநாட்டில் தான் உண்டு. அது சரி, நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியும் மதுப்பிரியருடைய கஷ்டம் என்னன்னு சொல்லி. அது மதுப்பிரியருடைய கஷ்டத்தை அவர் தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லம் தேடி கல்வின்னு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில இல்லம் தேடி கல்வின்னு, இப்ப ஜோசப் விஜய் ஆட்சியில இல்லம் தேடி மதுபானம். என்னது இல்லம் தேடி மதுபானம்? உங்களுக்கெல்லாம் இவ்வளவு வாயா? உங்களுக்கு இவ்வளவு வாய்? இதுல போலி மதுபானத்தை பத்தி பேசுறது இந்த ஆதவர்ஜுனா, போலி மதுபானத்தை பத்தி பேசுறது, அப்புறம் பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறது, லாட்டரி சீட்ல எங்க மாமனார்கிட்ட நீங்க அவன் லாட்டரி சீட்டு அதிபர்னு சொல்றான். லாட்டரி சீட் அதிபர்கிட்ட 900 கோடி வாங்கிட்டீங்க. அது வேற யாரும் அவங்க மாமனார் தான். நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருக்கிறோம், அது அவங்க மாமனார் தான், வேற யாரும் கிடையாது. அது கொடுத்திருந்தா 550 கோடி. அதெல்லாம் இன்னைக்கு பிச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. நீ போய் உங்க மாமனாருக்கு இல்ல சட்டமன்றத்தை உங்க எதிர்க்க உட்காந்துக்கிற உங்க மாமியார் திருமதி லீமா ரோஸ் அவங்கள கேளு, ஏன் நீங்க கொடுத்தீங்க, ஏன் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம பண்றது திருட்டு தொழில், நம்ம பண்றது பேமானி தொழில், நம்ம பண்றது களவாணி தொழில், போலி லாட்டரி சீட்டு, அதனால பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறோம்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, என்ன ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, ஒரு மது ஒழுக்க கொண்டு வர. நீங்களே சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டோட சிபிஐ விசாரணைக்கு போகும்போது ஆதவர்ஜுனா பையில விஸ்கி பாட்டில் இருந்துச்சுல்ல, புடிச்சிட்டான்ல போலீஸ் அங்க பிளைட்ல ஏறும்போது அந்த ஏர்போர்ட்ல சரகஷ்னு போறதானே எடுத்துட்டு போனீங்க விஸ்கி பாட்டில. ஆனா எத்தனை போய் டெல்லிக்கு நான் கோயில போய் தீர்த்தமர் தெரிச்சு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் தத்தற்புஜம் பிரசன்ன வர்ணம் சர்வ வித்யோபசாய மந்திரமா போட போறீங்க. எனவே நீங்க ஒன்னும் யோகியம் கிடையாது.
என்ன அதனால வீட்டுக்கு இன்னைக்கு மதுபானத்தை சப்ளை பண்றாரு நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய். 700 கடைகளை மூடிவிட்டாய், 700 கடைகளை மூடிவிட்டோம், 700 கடைகளை மூடிவிட்டோம்னு அமைச்சர் சட்டமன்றத்தை பேசினாரு. 700 கடையை மூணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடும் மதுபான கடை. போன்லயே நம்ம பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு புக் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த நமது மதுபான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்றாங்க. தாய்மார்களே, காரி துப்புங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன் நாடு இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.